பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். நசரேனாகிய இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு நல்லவர்ன்றவங்க இருக்கரம் கூப்பி பக்கத்துல இருக்கிறவங்களும். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு நன்மையும் மெய்யா 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 ஒரு நன்மையும் குறைவுட ஒரு நன்மை. மரணமும் ஜீவனும் வாயின் வார்த்தையில் இருக்கிறது. உன் அறிக்கையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சொல்றத சொல்லு, நான் உக்காந்துப்பேன்னா உக்காந்தே இருக்கணும். லைஃப் லாங் நீங்க அங்கத்தான், நான் நீங்கத்தான். பாசிட்டிவா அறிக்கை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் எங்க வருவீங்க? சொல்லு சொல்லு. இந்த ப்ரொஃபஷனல் லுக்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதை விட்டுருங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லை. அப்படியே கேஷுவலா பிரைஸ்லாட், ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ, அப்படி வாழ கத்துக்குங்க. எதுக்கு அது? அது வேணாம். சோத்திரம் 146 சங்கீதம் முதல் முறை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிறகு இதை தியானிக்கலாம். சங்கீதம் 146 146. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள். தேவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மை. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களில் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 61. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் வசனங்கள் 18-20 வரை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 4:18-20 வரை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். மேல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுமண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. சோத்திரம். நம்ம இப்ப இயேசுநாதருடைய 2வது வருகைக்கு அடையாளத்தை தேடுற மாதிரி இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் என்ன டீச்சிங்னா, ரகசிய வருகை இருக்குதா இல்லையா? அப்படி இருந்தா அதனுடைய அடையாளங்கள் என்ன?
முத்திரைகள் எல்லாம் உடஞ்சிடுச்சா? ஒரு ஐயாக்குறாரு, அவர் 4 முத்திரை உடஞ்சிடுச்சு, 5வது முத்திரை நாட்கள்ல இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது வருகையை பத்தி ரொம்ப பேசுறவர். 4 முத்திரை உஞ்சிடுச்சு, 5வது முத்திரையில இருக்கிறோன்னு பேசுறாரு. சரி, அது அவருடைய கணிப்புகள். நம்ம கமெண்ட் எல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் ரகசிய வருகையெல்லாம் இல்லை, 2வது வருகை ஆயத்தப்படுவோம் அப்படின்னு. ஒரு சிலர் வந்துட்டாருன்ட்டாங்க. ஏசுநாதர் வந்துட்டாரு, 2வது வருகை முடிஞ்சிச்சு, நீங்கெல்லாம் கைவிடப்பட்டவங்கன்னு பேசுறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாலே ஒருத்தர் ஏசுநாதர் அங்க வராருன்னு எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொத்தெல்லாம் வித்துட்டு காசெல்லாம் அவர் கையில கொடுத்துட்டு காத்துன்னு இருந்தாங்க. வராரு இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு வராருன்ட்டு 11 மணிக்கு ஃபிளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. ஆனா உண்மையா கொஞ்சம் ஆழமா யோசித்தீங்கன்னா நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. நம்ம எப்படி 2வது வருகைக்கு அடையாளத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோமோ அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், குறிப்பா யூதர்கள், மேசியாவினுடைய முதல் வருகை குறித்து அடையாளத்தை தேடினார்கள். அவர் வருகிற முதல் வருகைக்கான அடையாளம் இந்த 146ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறான். அது என்னன்னா 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை, அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையை விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடு. this is the mark of மேசியா. மேசியாவுடைய அடையாளம் இது. சரி, இது எப்படி தெரியும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இது முன்னறிவிக்கப்பட்டது. 61ஆம் அதிகாரம் வாஸ்தம் 1, 2, 3 வசனங்களிலே ஏசாயாக்கு பேர் என்னன்னா மேசியாவை கண்ட ஏசாயா. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்ன பேரு? மேசியாவை கண்ட ஏசாயா. இந்த பைபிளை வடிவமைத்தவர்கள், 66 புத்தகங்களை வடிவமைத்தவர்கள் ஏசாயாவை மாதிரியா வச்சுக்கின்னு பைபிளை வடிவமைச்சாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை மாதிரியா வச்சுக்கின்னு கெனானிட்டி பைபிளை வடிவமைச்சாங்க. எப்படி? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு பைபிள்ல? 60. சரி, 39 அதிகாரங்கள் ஏசாயாவுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடந்துட்டது. ஆனா இங்கொன்றும் அங்கொன்றும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனா பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக 40 66 வரை புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக 27 அதிகாரங்கள் ஏசாயா புத்தகம். குறிப்பா 60 66ஆம் அதிகாரத்தை நீங்க ஏசாயாவில் படிச்சுட்டு வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சீங்கன்னா நிறைய வசனங்கள் இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்கும், அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கும். அப்போ ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை வடிவமைக்கும் பொழுது குறிப்பா 40 66 வரை 27 அதிகாரங்களிலே இயேசுநாதருடைய காரியங்களை குறித்து அதிகமா, மேசியாவினுடைய காரியங்களை குறித்து அதிகமா ஏசாயா எழுதியிருப்பார். அதுல குறிப்பா 53ஆம் அதிகாரம் இல்ல, அவருடைய மேசியாவின் பாடுகளை குறித்து ஏசாயா சொன்ன மாதிரி கண்ணில் பார்த்த பேதுரு கூட சொல்லல, யோவான் கூட சொல்லல. அந்த உண்மையா கல்லான இருதயம் இல்லாம சதையான இருதயம் உடைய ஒருத்தர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நிதானமா தியானத்தோடு படிச்சு ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் விடாம அந்த அதிகாரத்தை நிறுத்தவே முடியாது, முடிக்கவே முடியாது. ஆனா அதுக்கு என்ன வேணும்?
சதையான இருந்த போன் அடிச்ச கல்லான இருதய மாதிரி இருக்கக்கூடாது. வந்ததுமே சொன்னேன், போன் எல்லாம் வந்ததுமே சொன்னேன். ரெக்கார்டிங் போய் ஐயோ கர்த்தாவே சோத்திரம். யாரோ ஒரு 4 பேர் பார்த்து பிரயோஜனப்படுறாங்க. நல்லா கவனிங்க, இந்த 2வது வருகைய நம்ம எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி மேசியாவினுடைய முதல் வருகைய இஸ்ரவேலர்கள் எதிர்நோக்கி இருந்தாங்க. அதுக்கு சில அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. அதற்கு சில அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது தீர்க்கதரிசியால. மீகா எங்க பொறுப்பாருன்னு சொன்னான், ஏசையா எப்படி பொறுப்பாருன்னு சொன்னான். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மத்தேயு ரிப்பீட் பண்ணாரு. அதை மேற்கோள் காட்டி இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம்னு அவர் அதை பெத்லகேம்ல இயேசு பிறப்பாருன்னு மீகா முன்னர் வச்சா. பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாயாவில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார்னு அவன் சொன்னான். இது எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஓ மேசியானா இப்படி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு தாவீது கொடுத்த விளக்கத்தை இந்த 146ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். மேசியா எப்படிப்பட்டவர், மேசியா எப்படிப்பட்டவர். சரி, அதுக்கு போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இந்த சங்கீதத்தினுடைய 146ஆம் சங்கீதத்தினுடைய வடிவமைப்பை பார்த்திடலாம். கடைசியா மேசியை கிட்ட போலாம். ஆரம்பத்துல முதல் 2 வசனங்களிலே இவன் என்ன பண்றான், கால் டு பிரைஸ் காட், கர்த்தரை துதிக்க அழைக்கிறான். யாரு? தாவீது. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். காலையில கண் விழிச்சதும் சொல்ல வேண்டியது, அப்பா இந்த புதிய நாளை காண செஞ்சீங்களே உமக்கு நன்றி. ராத்திரி என் தூக்கத்துல தூக்கிட்டு இருந்தா காலையில நான் குட் மார்னிங் சொல்ல மாட்டிருப்பேனே, சொல்லாம போயிட்டு இருப்பேனே, கண் விழிக்காம என் இமைகள் திறந்து இருக்காது. நேற்று ராத்திரி தூக்கத்துல தூக்கிட்டு இருந்தா இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருந்திருப்போமா? சொல்லுங்க. இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 4 ஆண்டவர் குத்துட்டா இருப்பாரு. அதுக்காக கர்த்தரை என்ன பண்ணணும்? சோத்தரிக்கணும். ஃபர்ஸ்ட் அல்லேலூயா, என் ஆத்துமா கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அல்ல, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு சோத்திரம் ஆரம்பிச்சிட்டோமா? ஆரம்பிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன? பாட்டு. அடுத்து என்ன? தெய்வீக கூடாரமே, காலை நேரம் இன்ப ஜப தியானமே. நெக்ஸ்ட் அதுதான் தாவீது ரெக்கமெண்ட் பண்றான், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். உள்ளளவும் ஆண்டவரை துதிச்சு. இப்ப நான் அங்க வந்தேன்னா பாட்டு பாடினேன், சட்டமா என் மைண்ட்ல ஒரு என்னத்துக்கு பாட்டு பாடணும்? பாட்டு பாடினா என்ன நடக்கும்? இஸ் இட் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம்? பாட்டு பாடினா என்னத்துக்கு பாடி? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு என்னத்துக்கு எல்லாரும் கூடின்னு பாடின்னுக்கிறது? எனக்கு பதில் தெரியல, நீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லிக்கோங்க. நான் உள்ளளவும் என் தேவனை என்ன பண்ணுவேன்? கீர்த்தனம். இப்படி சொன்னவன், நான் உயிரோடு இருக்கிறவரை ஆண்டவரை துதிப்பேன் பாடுவேன்னு சொன்னவன் 3வது வசனத்துக்கு வரும் பொழுது, பிரபுக்களையும் நம்பாதீங்க. ஏன் ஆண்டவரை துதின்னு சொல்லிட்டு பிரபு கிட்ட போனான்னா, மக்களுடைய எண்ணம் கொஞ்சம் ஆண்டவர் அப்படி ஒதுக்கிட்டு எங்க திரும்புது?
உலக பிரகாரமான மனிதர்கள் பக்கம் திரும்புவது, ராஜாக்கள் பக்கம் திரும்புது. வேற யாருன்னா சொன்னா பரவாயில்ல, இவனே சொல்றான், தாவீதே சொல்றான். உதாரணத்துக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். ஜனங்கள், நீங்க எல்லாம் ஜனங்க, நான் ராஜா. இப்ப நான் உள்ள உள்ள வரப்ப அங்க 2 பேர் நின்று பாருல, ஒருத்தன் கத்துவான், ராஜாதி ராஜ ராஜ வராரு வராரு வராருன்னு எல்லாம் ஏச்சு நின்னுக்குவீங்க. நான் சேர்ல உக்காந்துட்டு அப்படின்னு ஒண்ணு ஒரு அரச சபை இல்ல. ஆனா தாவீது என்ன பண்றான், தான் ராஜா தன் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்புவதை பார்க்கிலும் நம்பாதீங்கோ, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பது நான். இப்படி ஒருத்தன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்த முடியுமா? யோசித்து பாருங்க. ஒன்றுத்துக்கும் ஒண்ணுமே இல்லை. என்ன பெருமை தெரியுமா நம்மளுக்கு? தாவீதுக்கு முன்னால நம்ம ஏமாத்துறோம். சும்மா கோயில் காட்ட ஒரு 2 லாரி லோடு நிறைய கோல்டு சேர்த்து வச்சுட்டு போனான். சும்மா கொஞ்சோண்டு ஒரு 3 லட்சம் வேலைக்காரங்களை சம்பாரிச்சு வச்சுட்டு போனான். 60,000 கார்பெண்டருங்க அவன் சம்பாரிச்சு வச்சுட்டு போனான். அவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க 14 வருஷம். தேவாலயமும் சாலமோன் மண்டபத்தையும் அவனுக்கு அரண்மனையும் கட்டுறதுக்கு. நீங்க ஒரு கல்ல எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? அந்த வெஸ்டர்ன் வால் போய் பாருங்க, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியல. கிரேன் எல்லாம் கிடையாது. அப்போ கிரேன்ல தூக்கல, ஆளுங்களை கயிறை கட்டி தூக்கி இருக்கிறாங்க. எப்படி தூக்கி இருப்பாங்க, எப்படி செட் பண்ணியிருப்பாங்க, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தாவீது அவ்வளோ பணக்காரன், கிரேட்டஸ்ட் கிங் who ever lived. அவன் சொல்றான், பிரபுக்களை நம்புவதை நம்பாதீங்க, ரட்சிக்க எனக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. அடுத்து தன்னை குறித்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, 4வது வசனத்துல, அந்த பிரபு, அந்த ராஜா அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். எத்தனை நரிங்க அங்க இருக்கு தெரியுமா? நரி நான் தான். அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இதோ இப்படி பார்க்காதீங்கன்ட்டு. அது நரி. நரி தான் அப்படி. நரினா புரியுதா? மகா தந்திரமானது, குள்ள நரி. நம்ம எஸ்ரா கமல்நாத மாதிரி. சரி, ஆண்டவர் தான் என்ன காத்துக்கணும் இந்த தொல்லையும் கிட்ட இருந்தாலும். மனுஷனுடைய யோசனைகள் எப்படி இருக்கு தெரியுமா? நரித்தனமா இருக்குது நிறைய நேரத்துல. வாயி பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லுது, மனுஷன் மகனே நீ இன்னும் சாவலியான்னு சொல்லுது இல்ல. வாய் என்ன சொல்லுது, வாங்க பிரதர் அப்படி வந்துட்டான்டா தொல்லைன்னு சொல்லுது. ஒரு மனுஷனுக்குள்ள 2 எக்ஸ்பிரஷன் ஒரே நேரத்துல. எத்தனை யோசனைகள், எத்தனை கோட்டையை பிடிக்கிறதுக்கு எண்ணங்க. நீ என்ன சொல்லுகிற, சொல்லு சொல்லு அப்படின்ற சிந்தனைகள். அந்த யோசனைகள் எல்லாம் உன்னை மண்ணுல பொதிக்கிற அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. உன் மூளையை எத்து உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைங்களுக்கு குத்துட்டு போக முடியாது. உன் யோசனைகளை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போக முடியாது. இந்த கம்ப்யூட்டர்ல இருக்குது இல்ல, ஒண்ணு இல்ல, போன் உங்களுக்கு தெரியுமே, ஷேர் பண்ணு, என்ன பண்ணு. இந்த ஷேர் எல்லாம் என்னத்த பண்ண முடியாது? யோசனைகளை இன்னும் மனுஷனால கை வைக்க முடியாத அநேக விஷயங்களை கர்த்தர் வச்சுன்னுக்கிறாரு. அதுல உன்னுடைய யோசனைகள் அது பாருங்க, அது டச் பண்ண முடியாது. அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் ஆவி பிரிஞ்சதும் அவன் யோசனைகள் எல்லாம் will become null and void, உபயோகமற்றதாய் போய்விடும். நீ எவ்வளோ ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளோ அறிவாளியா இருந்தாலும் சரி, எவ்வளோ புத்திமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு கல்விமானா இருந்தாலும் சரி, கல்வியா பேசுறவனா இருந்தாலும் சரி, அந்த உயிர் போன உடனே அது மண்ணு. உன் யோசனைகள் எல்லாம் உபயோகமற்றதாய் போய்விடும்.
அப்போ யார நம்பாத? இப்படி யோசிக்கிற மனுஷனை நம்பாத. ஆனா யார நம்புன்னு சொல்றான். 5ஆம் வசனம் பாப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். நல்லா கேளுங்க, யாக்கோப யூதர்கள் ரொம்ப போற்றி புகழ்வார்கள். ஏன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. நான் மறுகிறீங்க. யாக்கோபு, ஜேக்கப், ஈசாக்கனுடைய 2வது மகன் யாக்கோபு பத்தி தான் பேசின்கிறார். எத்தன் ஏமாற்றவனும் பேர் எத்தவன். அண்ணன் பசியா வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வந்தப்போ கூழ் காசின்கிறான். கூழ் கொஞ்சம் குடுறான்னு கேட்டான் பாரு. இவன் என்ன சொன்னான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு, நான் என்ன கொடுக்குறேன். அவன் முட்டாளு, நான் சாவு போறேன், சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்றது, இந்தாடான்னு எத்துக்கோன்ட்டு கூழ வாங்கி குடிச்சிட்டு போயிட்டான். ஒருவேளை சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். ஒருவேளை சாப்பிடலன்னா செத்தா போயிடு. ஒரு 2 ஹவர் சாப்பிடுறத தள்ளி போடுன்னா போயிடுச்சு. தலை சுத்துற மாதிரி இருந்தா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணு. ஆனா இந்த கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான். இப்போ அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு சின்னவனை ஆசீர்வதிப்பேன்ட்டு. அப்பா மூத்தவனை பார்த்து வேட்டையாடின்னு வா, நான் உன்னை சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிட்டோம். இதை கேட்டாங்க அம்மா. அம்மா ஆசி யாருக்கு இருக்குதோ அந்த பிள்ளைங்கெல்லாம் கோட்டீஸ்வரனுங்க. அம்மா போயிட்ட பிறகு எவனையோ டாடின்னு வேண்டித்தான். சோத்திரம். வாடா, உங்க அப்பாக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தரல. ஆண்டவர் சொன்னத கேட்காம ஏதோ பண்ண போறாரு. இப்போ மந்தையில போய் ஒரு கொழுத்த ஆட்டுக்குட்டி எடுத்துருவான், நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், உங்க அப்பா கிட்ட போய் கொடு, ஆட்டுத்தோலை மேல போத்திக்கோ. ஏன்னா உங்க அண்ணன் ரோமம் நிறைந்தவன். உங்க அப்பா தடவி கேட்குவார், நீ யாருன்னு. ஏசான்னு சொல்லு, ஆசீர்வதிப்பார், வாங்கி ஆசீர்வாதத்தை. அவன் கேட்டான், ஆசீர்வாதத்தை குத்தா நான் வாங்கிக்கிறேன், சாபம் குத்தா? அவங்க அம்மா சொன்னாங்க, சாபம் குத்தா அது ஏன் மேல வரட்டு, நீ போடான்னாங்க. சரின்ட்டு இவனும் போனான். அப்பா கூப்பிட்டாரு, தொட்டு தடவினாரு. யார் பண்ணினாரு. நான் ஏசான்னா. தடவி பார்த்தா ஆமா இவன் ஏசாத்தான். குரல் வேற மாதிரி, தொண்டை கட்டி இருந்தது. அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை தான், நமக்கு தெரியாத வேலையா? யாக்கோபே எவ்வளவு பரவாயில்ல, அதை விட என்னன்னா வேலையும் நம்ம செய்யறோம். சரி, அப்பா சாப்பிட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரு புள்ளைக்கே வச்சிட்டாரு. வேட்டையாட போனவன் வந்தான். அவன் என்ன சொன்னான், அப்பா சாப்பிடுறான். யாரா வந்துக்கிறது? நான் தான் ஏசா வந்துக்கிறேன். இப்பதான் வந்துட்டு போனியாடா? ஓ, வந்து தம்பி வந்து உங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், கண்ணிச்சிட்டாரு. இருந்தாலும் நீ என்ன ஆசீர்வதிக்கணும். எதை வைத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது? உன் தம்பிக்கு உன்னை உன் தம்பிக்கு வேலைக்காரனை வச்சுட்டுன்னு, அவன் சகோதரன் அவனுக்கு பணிவிடை செய்வான்னு சொல்லிவிட்டனே. சரி, என்ன ஏதோ 1 2 அப்பா கிட்ட இருந்து வாசல்ல வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு, இந்த கணவன் சீக்கிரம் மண்டைய போடுவான், அன்னைக்கு இந்த வீட்டுல 2 போனோம் அப்படின்ட்டு வெளியே போனோம். ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் யாரு? அம்மா. அம்மா 2வது புள்ளைய கூப்பிட்டாங்க, வாடா மகனே. அது போக இவர் என்ன பண்ணிக்கிறார், கானானிய ஸ்திரீங்க 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார். யாரு? ஏசா. இவர்கள் மனநோவா இருந்தாங்க. பிற்காலத்துல இவன் போயிட்டு அண்ணன் வீட்டுல பொண்ணை கட்டிக்கிந்து இவன் பார்த்தவன, இவன் என்ன பண்ணான், அப்பா அம்மாவை பிரிய பத்துக்கு போயிட்டு இஸ்மவேல் பொண்ணை கட்டிக்கினான். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அதே கதை தான். இங்க இருந்து அண்ணனுக்கு பயந்து வெறும் கோலும் கையுமாங்க போறான். வழியில வனாந்தரமான இடம், ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுன்னு படுத்துக்கிட்டான். அவனுக்காக வானம் திறக்கப்பட்டது. உயரமான ஒரு ஏணி, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சி. கர்த்தர் இறங்கி பேசுறார், யாக்கோபே நீ பயப்படாத போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன்.
உன்னை ரொம்ப சிறப்பானவனாய் திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு தான் வாய் வச்சுன்னு சும்மாக்கணும். ஆண்டவர் எதுனா சொன்னா பதில் பேசக்கூடாது. இவர் உடனே எஞ்சி, இது வானத்தின் வாசல், கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேறு இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து சுகமாய் திரும்ப பண்ணினால் இங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்வேன். உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனை எல்லாம் பண்ணிடாதீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பண்ணா அந்த பொருத்தனைய எங்க விசுவாசிங்க ரொம்ப தெளிவா படிச்சுட்டாங்க. எங்க சர்ச்சுக்காரங்க யாருமே பொருத்தனை பண்றது இல்லை. ஆனா பொருத்தனை பண்ணாத என்ன பண்ணிடணும், செலுத்திடணுமே. 20 வருஷம், 1க்கு 2, 2க்கு 4 மனைவி, 12 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. அங்க மாமனார் வீட்டுல 6 வருஷம் சம்பாரிச்சு 20 வருஷத்தினுடைய ஊதியத்தை கர்த்தர் கொடுத்தார். 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறி திரும்பி வருகிறான். திரும்பி வர்றப்போ முழு சொந்தம் சொல்ல முடியாது, 40 நிமிஷம் டிவோஷன்ல. திரும்பி வர்றப்போ ஏசா 400 பேரோடு யாக்கோபை சந்திக்க வருகிறான் அண்ணன். இவன் 4 மனைவிங்க, 12 பிள்ளைங்க. இப்படி ஒரு 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 காட்சி யோசனை பண்ணி பாருங்க. 9 மந்தைய யாக்கோபு தன் சகோதரனுக்கு வருஷப்படுத்தினான். 9 மந்தை கிஃப்ட். உண்மையா கிஃப்ட் கொடுக்கணுன்ற எண்ணம்லாம் இல்ல, அண்ணனை சமாதானப்படுத்த. எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் கோவேரி கழுத, சரி ஆடுல ஸ்டார்ட் பண்ணலாமே. வெள்ளாடு ஒரு மந்தை, அதுக்கு ஒரு மெய்ப்பெண், ஒரு 20 அடி இடைவேளை. வெள்ளாட்டு குட்டி, அதுக்கு ஒரு மெய்ப்பெண், அது ஒரு 20 ஆடுன்னு வச்சுக்கலாமே. செம்மறி ஆடு மந்தை, அதுக்கு ஒரு மெய்ப்பெண், ஒரு 20 அடி கேப்பு. வெள்ளாட்டு குட்டி ஒரு 20, அதுக்கு ஒரு மெய்ப்பெண். அதாவது செம்மறி ஆடு, வெள்ளாடு, கழுத, கழுத குட்டி, கோவேரி கழுத, ஒட்டகம்னா அப்படியே வருஷப்படுத்தினான். 9 மந்தைய வருஷப்படுத்தினான். 9 வேலைக்காரர்கள் வசம் விட்டான். அப்படியே ஒரு ஊர்வலம் போற மாதிரி போகுது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்பதான் போன வாரம் தான் என்ன கொண்டாடினாங்க, சுதந்திர தின விழா. ஆமா தானே? பெரேடு நடக்கிறப்போ கும்பல்லா போறாங்களா எல்லாம், எப்படி பேட்ச் பேட்சா போகுது இல்ல, அப்படித்தான் இப்படி பேட்ச் பேட்சா போகுது மந்தை. கடைசியில என்ன பண்ணா, லாஸ்ட்ல வேலைக்காரி பிள்ளைங்களை நிறுத்தலாம். அதுக்கு பின்னால லேயா பிள்ளைங்களை நிறுத்தினான். பக்கத்துல ராகேலையும் ஜோசப்பையும் வச்சுக்கணும். என்னன்னா அண்ணன் கோபம் போவாம எதிர்க வர எல்லாரையும் வெட்டினா லவ்ஸ கூப்பிட்டு இப்படி ஓடிடலாம். ஆண்டவர் பார்த்தாரு, டேய் நான் மன்னிச்சுட்டு உங்க அண்ணனுடைய இருதயத்தை மாத்தி அவனை சமாதானம் பண்ண வர வச்சா நீ இப்படியா பண்ற, அவ கூட இருக்க போறது இல்லடா. தூக்குறேன் நான் அவளை. யார? லவ்ஸ் தூக்கிட்டார். பெஞ்சமின் பிறக்கிறப்போ போச்சு, எல்லாத்தையும் குத்துட்டான், தனக்குன்னு ஒண்ண வச்சுக்கினான். ஆண்டவர் அத்தை தூக்கிட்டாரு. இதுலயே நமக்கு ஒரு பாடம். சரி, இதுக்கு ஒரு காட்சி. எல்லாரையும் கடக்க பண்ணிட்டான் நதிய. தனித்திருந்த ஆண்டவர் போறான். ஆண்டவரும் வந்தாரு இவனை சந்திக்க. டீனாக்க நடந்ததெல்லாம் விடுங்க, டைம் இல்லை. காலை பிடிச்சிக்கின்னு ஒரு புருஷனோடு போராடுறது போல போராடுறான். ஆண்டவர் எந்த அளவுக்குன்னா, என்னை விடு, நான் போகட்டும், பொழுது விடியுது, யாரும் என் மூஞ்ச பார்க்க கூடாது, விடு என்னன்னு சொல்றாரு. ஆஹா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை ஓட விட மாட்டேன். சரி, உனக்கு தேவை என்ன? ஆசீர்வாதம் தானே. யாக்கோபு, உன் பேர் என்ன? யாக்கோபு இல்ல, என்னவா மாத்துறேன்? தொட சந்தல கைய வச்சார். உயிர் நாடி நரம்ப பிடிச்சாரு பாரு, போச்சு எல்லாம். குணாயிட்டான். அதுல இருந்து அவன் மரணம் அடைகிற வரையில குணனாவே நடந்தான் யாக்கோபு. சரி,
ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்தது ஆசீர்வாதம் தான். எந்த மனுஷனும் பெறாத ஆசீர்வாதத்தை இவன் பெற்றான். 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 12 கோத்திரமாய் மாறினார்கள். திரளான வானத்து நட்சத்திரத்தை போல, கடலின் மணலை போல அந்த சந்ததி பெருக ஆரம்பிச்சது. யாக்கோபனுடைய வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. எல்லார்கிட்டையும் போராட்டம். இவன் ஏமாற்றுகிறவன்னு பேர் எடுத்தவன். ஆனா ஒருத்தனே ஏமாத்தல. அப்பா அவனுடைய சொத்து பேர் பாதி இவனுக்கு வந்துக்கணும். ஆதி ஆகமம் அலசி ஆராய்ஞ்சு படிச்சுட்டேன். ஒரு இடத்துல கூட அவங்க அப்பாவுக்கு சொந்தமான ஒரு ஆட்டை இவன் இடத்தான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க அப்பா அவனுடைய அத்தனை சொத்தும் யாருக்கு தான் போச்சு? ஏசாக்கு தான். ஏசா தான் கூப்பிடுறான். ஏசா தம்பி வந்துடுறான். 2 பேரும் சந்திக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறாங்க. இவன் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. அண்ணன் வந்து ஆண்டவர் தான் அண்ணனோட இருதயத்தை என்ன பண்ணிட்டுக்கிறாரு, மாத்திட்டு இருக்கிறாரு. சரி வந்தான், கட்டி பிடிச்சாங்க, அழுதாங்க. அப்போ அண்ணன் கேட்கறான், பிள்ளைங்கெல்லாம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறப்போ கேட்கறான், யார் இவங்க அப்படின்னு. இதுவா, நான் ஃபர்ஸ்ட் புள்ள டாக்டரு, 2வது புள்ள லாயரு, 3வது புள்ள என்ஜினியரு, 4வது புள்ள கலெக்டரு. அப்படியே வரிசையா 12வது ஒண்ணு ட்ராலியில தள்ளின்னு வந்து நிற்கிறாங்க, வீல் சேர்ல. அதுக்கு 2 காலம் விளங்காது, காது கேட்காது, கண்ணு தெரியாது, கையை தூக்குன்னு இப்படி விட்டா கீழே விழுந்துடும். ரைட்டா? எதுன்னு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது யாருன்னா, இது காது கேட்காது, கண்ணு தெரியாது, கால் விளங்காது, ஊழியத்துக்கு விட்டுலான்னுக்கிற. எதுக்கு? ஊழியத்துக்கு எதுவா? மேல இருந்து ஆண்டவர் பார்த்துன்னுக்கிறாரு. ஒன்னுத்துக்கும் உதவாத ஊழியத்துக்கு காணிக்கியா? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். யாக்கோபு அண்ணன் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில், இவங்களா என் பிள்ளைங்கன்னு சொல்ல, தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள். நம்ம பிள்ளைங்களை பத்தி இவ்வளவுதான் நம்ம சொல்றதுக்கு என்ன உண்டு? அதை தாண்டி எதனா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொழுப்பேறி வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிள்ளைங்க இம்மட்டும் நிறுத்திக்கோ. எப்படி? பெற்றோருக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், பிள்ளைங்க பெருமை உங்களுக்கு வேணாம். நான் பிள்ளைங்களை வச்சுன்னு தான் சொல்றேன், வேணாம். 2ல 1 நடக்க போகுது. ஒன்னு அவங்க வழி விலகி போறாங்க, அல்லது உன்னை பாதிக்க போறாங்க. அதனால வேணாம். அம்புள்ள பெருசு இது, அம்புள்ள இது, அது வேணாம். என்னன்னு சொல்ல, தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பிள்ளை, அதோட நிறுத்திக்கும். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். என்ன மாதிரியான ஆசீர்வாதம்? வானத்தின் பணியினால, ஆழங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களினால, மலைகளுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தினால, நீரூற்றுகளுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களால, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஸ்தனங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களால. உன் பிள்ளைங்க ஒண்ணுக்கும் மலடு இருக்காது, ஆணிலும் பெண்ணிலும் மிருக ஜீவனிலும். ஐயோ அந்த லிஸ்டுக்கு இத, ஐயோ பெரிய லிஸ்ட், என்னால சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ லிஸ்ட். அவர் தான் யாரு? யாக்கோபின் தேவன். இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமானா? அதை சொன்னாதான் விளங்கும். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். அவர் எப்படிப்பட்டவர்? 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்து. இவ்வளோ நேரம் ஆண்டவரை பத்தி பொதுவா சொல்லிட்டான். இப்போ மேசியாவை பத்தி சொல்றான். அதுதான் இன்னைக்கான நமக்கான வாக்குத்தத்தம். யாரை பத்தி சொல்றான்? நெக்ஸ்ட் மேசியாவை பத்தி. 7ஆம் வசனத்திலே அவர்
ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர். இந்த 3 கவனிக்கலாமா? உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் பதவியில் இல்லாதவர்களை ஒடுக்குகிறார்கள். இடி, சிபிஐ ரெய்டுங்கோ இல்ல, உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் பதவியில இல்லாதவங்களை ஒடுக்குகிறார்கள். ஒரு கவுன்சிலர் ஆயிட்டா போதும், அங்க எதிரில் யாருன்னா ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை 20 பேரை கூட்டின்னு போய் அடிச்சு வீட்டை துவம்சம் பண்ணிடுறது. சும்மா கொஞ்சம் பதவி வந்தவன ஒடுக்குமுறை. கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறாராம்? நியாயம் செய்யறார். 2வது மேசியாவுக்கான அடையாளம் என்ன? பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு சத்தமா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பசியா இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. நீங்க எத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்குறீங்க? ஓகே, உங்க வீட்டுல நீங்க 4 பேர் உள்ள ஒரு குடும்பமா இருந்தா 5வது ஒருத்தருக்கு ஆகாரம் இருக்கட்டும். ரெக்கமெண்டேஷன் தான் இது. 4 பேர் உள்ள ஒரு குடும்பமா இருந்தால் 5வது ஒருத்தர் நம்ம வீட்டுல பசியாரட்டும். பசியா இருக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆகாரம். அடுத்து கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். நெக்ஸ்ட் 8ஆம் வசனத்தில் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். குருடரின் கண்களை திறந்தது யாரு சொல்லுங்க? உலகம் தோற்றம் தான் யோவான்ல ஒரு குருடனை பத்தி சொல்லி இருக்குதுல ஒரு முழு அதிகாரம். அவன் என்ன பண்ணான்? பரிசேயருக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? எப்படி சுகம் பெற்றன்னு சொல்லு, நீ தேவனை மகிமைப்படுத்து, நீ சுகப்படுத்தினு சொல்றியே, அந்த இயேசு அவன் பாவியான மனுஷன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நானுங்க. அதுக்கு அவன் சொன்னான், பாவிகளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதில்லையே, உலக தோற்றம் முதல் பிறவி குருடன் சுகமானது இல்லையே, குருடான நானு சுகம் பெற்று இருக்கிறேனே, என்ன சுகப்படுத்தினவரை பாவின்னு சொல்றீங்களே, தகுமாடா உங்களுக்கு? புரியுதா? ஐயோ, இவங்க வேணும் இல்ல அவன் பாவி, நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும்னு இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னா? அவரை பத்தியா கேட்டுனுக்குறீங்க? அவருக்கு சீஷராக இஷ்டமா சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் தான் சொன்னா அவர் கேட்குவாரு. முற்றிலும் பாவத்துல பிறந்த நீயா எங்களுக்கு புத்தி சொல்றது இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது, போயிட்டானுங்க. இந்த வசனம் இயேசுநாதர் மட்டும் தான் செஞ்சார். குருடருக்கு பார்வை அளித்தார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், நொறுங்குண்ட ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் நீதிமான்களை கர்த்தர். அடுத்து 9ஆம் வசனத்துல பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. சரி, இது கொஞ்சம் பாருங்களேன். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எனக்கு யாருமே இல்லைன்றவங்கள அவர் துணையா இருந்து காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரி. எங்க வீட்டுக்காரு என்னையும் என் பிள்ளைங்களையும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாருன்றதுதான் வழக்கமா. ஒரு குடும்ப தலைவர் செத்துட்டா அந்த குடும்பத்தினர் சொல்ற புலம்பல் இல்ல? ஆமா தானே? ஆமா. உங்களுக்கு பாஸ்டங்களுக்கு ஒரு ஆலோசனை, அந்த உங்க ஊர் எம்எல்ஏ கிட்ட கூட மோதிருங்க. உங்க சேர்ச்சில் இருக்கிற விதவைங்க கிட்ட உஷாரா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க. அவங்கள பார்த்தா தோத்துருமா, நல்லா இருக்கிறியா, எனக்காக ஜெபம் பண்ணியம்மா, இந்தா என்னால முடிஞ்சிருந்து கிறிஸ்துமஸ்க்கு ஒரு புடவை வச்சுக்கோ, இந்த ஒரு 5 kg அரிசிக்கு இது எத்தனை போய் சாப்பாடு செய்யணும். ஏன்னா அவங்க சொத்தை எழுதி வாங்கிக்காத, அவங்கள ஏமாத்தாத.
அவங்க போயிட்டு அவங்க ஞான மணவாளன் கிட்ட முறையிடுவாங்க. ஆண்டவருக்கு எத்தனையோ பேர் பைபிள்ல, ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க சர்ச்சில் செய்தி கொடுக்குறப்ப கூட சொன்னேன், ஆண்டவருக்கு எத்தனையோ பேர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், விடுதலை தருகிறவர், காண்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், எத்தனையோ பேர் அவருக்கு. வார்த்தையானவர், ஒளியானவர், வழியானவர், சத்தியமானவர், ஜீவனானவர், வாசலானவர், பஸ்காடானவர், மேசியாவானவர் நோக்குது. அதுல ஒண்ணு விதவைகளின் நாயகன். எல்லாத்தையும் பரவாயில்ல, விதவைகளின் நாயகன் இவரை சொல்லலாமா? ஆனா அவர் அதை ஏத்துக்கிட்டாரு, விரும்புறாரு. அவர் விதவைகளின் நாயகன். அவங்க ஹீரோ. ஏசுநாதர் யாராம்? யாருக்கு? விதவைகள். அப்போ அவங்களுக்கு எதனா ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா யாருக்கிட்ட சொல்லுவாங்க? அவங்க லவ்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அவர் சும்மா இருப்பாரா? அவங்க கண்ணீருக்கு காரணமானவனை போட்டு தள்ளிடுவாரு. அதனால அவங்க வழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏமா தோத்தரையம்மா, நல்லா இருக்கிறியா, நல்லா இருந்து விலகிடணும். புரியுதா காரணம்? இப்போ புரியுதா? திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை திருப்பக்கூடாது. அவங்க அப்பா அம்மா விதவைய விசாரிக்கணும், அல்லது அவங்க சொத்தை ஏமாத்தி வாங்கிக்க கூடாது. குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க அப்படின்னு பிறந்து ஒரு 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 சகோதரன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உயிரடக்கிறவனுங்க எல்லாம் மரியாதையா அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு குத்துடணும். நான் தம்பியா செத்துட்டான், இவளுக்கு என்ன கொடுக்குறதுன்னு பேசினேன்னா மகனே உனக்கு அந்த நிலைமை. அந்த அம்மாக்குற மாதிரி உங்க அம்மா சொல்ல வேண்டி வரும், உங்க வீட்டு அம்மா. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், செட்டில் பண்ணி. ஏசுநாதர் ஒரு ரோமியா சொன்னார், ஒரு அம்மா அந்த அம்மா கூட வித வைத்தான். வந்து ராஜா கிட்ட எப்பா பாரு தொல்லை குத்துனுந்தா, எப்பா பாரு. ஒரு நாள் அவனுக்கு அந்த அம்மா தொல்லை தாங்க முடியாத ஜபத்தை பத்தி சொல்றப்பதான் கூப்பிட்டு, என்னம்மா அவன் பிரச்சனை? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த அம்மா தினக்கு அதை செட்டில் பண்ணிடுங்களா. அவன் பொல்லாதவன் ராஜா. அந்த ராஜா எப்படிப்பட்டவன்? பொல்லாதவன், யாருக்குமே நியாயம் செய்யாதவன். தொந்தரவு குத்ததுனால மினிஸ்டரை கூப்பிட்டு அதை சரி பண்ணிடுன்னு சொன்னான். அது என்னக்குதா அதை சரி பண்ணிடு? புரிஞ்சுச்சா? கோவமாக்குதா? அவங்க வம்புல நம்ம நீக்க வேணாம். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களா, அவங்களுக்கு என்ன நியாயம் செய்ய முடியுமோ ஒரு கை எக்ஸ்ட்ராவே அளந்து குத்துரு, ஒரு பிடி எக்ஸ்ட்ராவே போட்டுரு. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் அதிகமாவே என்ன பண்ணிடு, அவங்கள பிளஸ் பண்ணிடு. கர்த்தர் மேல இருந்து உன்னை பாக்குறாரு, அவர் நிச்சயமா அதுக்கான பலனை உனக்கு தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் என்ன பண்றவரு? ஆதரிக்கிறவர். லாஸ்ட், நான் எப்பவுமே துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இத்த நான் தியானமே பண்றது இல்லை. அவன் துன்மார்க்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அதை நம்பளுக்கு, அவன் எப்படி போனா நம்மளுக்கு என்ன பண்ண, நம்மளுக்கு அதுல வேணாம், அதுல ஆராய்ச்சி வேணாம். அதை பத்தி லாஸ்ட் வசனத்துக்கு வந்துட்டோம். இப்படிப்பட்ட ராஜா இப்படிப்பட்ட மேசியாவை அறிமுகப்படுத்திட்டு ஒரே வசனத்தில் அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்றான். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லே, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். The Lord rules forever and ever. The Lord reigns forever and ever. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, எது? சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகும். நீயும் நானும் சொன்னா அதுல பெருமை இல்ல. சிங்காசனத்துல உட்காந்துக்கிற தாவீது எந்திரிச்சுன்னு சொல்றான். ஏஞ்சிட்டு நேத்து கூட சொன்னேன்ல, 145 என் ராஜாவேன்னு. அவன் ஏஞ்சி சேர்ல நீ உக்காரியா? நான் இல்ல, என் ராஜ்யம் இல்ல, உம்முடைய ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று அவருடைய 2வது வருகையை குறித்து எவ்வளவு அழகா இந்த ஒரே வசனத்துல சொல்லிட்டான் பாத்தீங்களா? 1000 வருட அரசாட்சி இதுல சேர்ந்துருச்சு. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாம் இதுக்குள்ள வந்துருச்சு. பாருங்க, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகும் ராஜரிகம் பண்ணுகிறார். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சொல்லலாமா?
எல்லாரும் சேர்ந்து யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, 146வது சங்கீதத்தினுடைய கர்த்தாவே நல்ல விளக்கங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா கர்த்தாவே அரசவையில் இருந்தாலும் எங்கள் ராஜாதி ராஜாவாகி உம்மை உயர்த்தினது போல எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே உம்மையே உயர்த்தி உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்க முடியாது நாங்கள் சுபிக்கிறோம். இந்த மார்னிங் டிவோஷனில் ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா விதமான மறைவான ரகசியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே அந்த ரகசியங்களை நாங்கள் இன்னும் ஆண்டவரை புதுப்பித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கும்படி உடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேத பாடத்தை எடுத்து ஐயாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரையும் ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், உடைய கிருபை இறக்கம் தாயோ எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இந்த மாலையில் நடக்க போகிற இந்த கிராஜுவேஷனில் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்திட்டோம்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்துக்குள்ளே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you.